இதை உணர்ந்த தலைவர் ஏனென்றால் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அரசியல் பிடித்த தலைவன் அல்லவா. அதனால்தான் இதை உணர்ந்த அந்த தலைவன் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஓரமையவனா பார்த்து சிரிக்கிறான் நம்மள. வேல்முருகன் என்ன செய்ய போறாரு? ஒத்த எம்எல்ஏ என்ன செய்வாரு? கூட்டம் போட்டு பேசி என்ன பண்ணிட்டு போறாங்க? கிடையாது அன்புக்குரியவர்களே. புரட்சியாளர் மாவோ கூறினான், சீன புரட்சியாளர் மாவோ அவன் கூறினான், நான் ஒரு விவசாயி, என்னை வாட்சி இன்றைக்கு ஏளனமாக சிரிக்கலாம், ஒரு நாள் நான் வெல்லாமல் கூட போகலாம், ஆனால் என்னிடம் நிறைய விதை பந்துகள் இருக்கின்றது, நான் போகிற இடங்கள் எல்லாம் அதை விதைத்துக் கொண்டே செல்வேன், அது முளைத்தால் மரம், இல்லையேல் மண்ணுக்கு அது உரம் என்று கூறினார். அந்த மாவோதான் ஏகாதிபத்திய சீனாவில் செம்படையை திரட்டி ஒட்டுமொத்த படையும் சீனாவின் தலைநகருக்கு கொண்டு போய் சீனாவை செம்படை பிடித்தது. இன்று உலகத்தில் கம்யூனிஸ்ட் நாடு ஒன்று வல்லாதிக்கத்தை நோக்கி நகர்கிறது என்றால் அது சீனா. அந்த புரட்சியை விதைத்தவன் மாவோ. அந்த வழியில் பேரன்பு கொண்டவர்களே, எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் தமிழ் தேசிய விதையை இந்த மண்ணில் விதைக்க வந்தவர்.